ஆலய தீபம் சேனல் வாயிலாக நம்ம வந்து பல வகையான தகவல்கள், அதாவது ஆன்மீகம் சார்ந்து, வாஸ்து சார்ந்து, ஜோதிடம் சார்ந்து, நியூமராலஜி சார்ந்து இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். வண்டி வாகன எண்ணிலிருந்து அனைத்துமே வந்து ஒரு மொபைல் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி எந்த வகையில் வந்து சப்போர்ட் செய்யுது அப்படின்ற விஷயங்களும் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2025க்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வந்துட்டு பலன் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக வந்துட்டு எல்லா மக்களுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து ஆன்மீக, அதாவது இந்த ஆலய தீபம் சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 2025 ஜனவரி 1லிருந்து 2026 ஜனவரி 1 வரைக்கும் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த தனுசு ராசி, தனுசு லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு லக்னமாக வரும். குரு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருந்தன்மையானவர்னு பேர், உயர்ந்த குணம் கொண்டவர்னு பேர். தங்கம்னு பேர் குருன்னு. அப்போ தங்கமாட்டு மனசு கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரங்க, தங்கமாட்டு மனசு கொண்டவங்கன்னு பேர். இவங்க கிட்ட வந்துட்டு அன்பை பேசி தான் ஜெயிக்க முடியும், அதிகாரம் காட்டினா ஆகாது. இவங்க கிட்ட வந்து அன்பாக பேசுனீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. குட்டி கண்ணு தம்பி அப்படின்னா ஆகும், டேய்னா வேலை ஆகாது. அதனால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனுசு லக்னம், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தங்கமாட்டு மனசு கொண்டவன் பேர், நல்ல குணாதிசயம் கொண்டவங்க, அன்புக்கு அடிமைன்னு பேர். இவங்ககிட்ட வந்து எல்லாமே பாசமாக பேசி வேலை வாங்கலாம், அதிகாரம்ன்றது இவங்ககிட்ட செல்லாது அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பூர்வீகம் விட்டு இடம் மாறியவர்களாக இருப்பாங்க. மூன்றாவது, இந்த ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் கொண்டவங்க இந்த குடும்பத்தில் உண்டு. அதே போல் பல்லு சார்ந்த இஷ்யூஸ் இந்த குடும்பத்தில் உண்டு. இது வந்து குருவோட வீடுனால குருன்னா தனக்காரகன்னு பேர். நிறைய பேர் வந்துட்டு அதே போல் குருன்னா தங்கம்னு பேர். நிறைய பேர் பணத்தை அங்கங்கே கொடுத்து ஏமாந்து இருப்பாங்க. குருனாலே ஏமாந்து போவார் ஈஸியாக. நல்ல அறிவாளி, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார், ஆனால் இவர் ஏமாந்துருவார். அப்படின்னும் போது பணத்தை இவங்க யாருக்கு கொடுத்தாலையும் வராது, ஏற்கனவே கொடுத்து வராமல் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அதே போல் தங்கம், நகை கொண்டு போய் அடகு வச்சுப்பாங்க, மீட்க முடியாது, போய் லாஸ்ட் மினிட்ல ரினியூவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே அமைப்பு தான் இந்த வருஷமும் வந்திருக்குது. என்னென்னா லக்னாதிபதி வந்து 6, 8, 12க்கு போகக்கூடாது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 3 லக்னங்களுக்கு வந்து லக்னாதிபதி 2025 பிறக்கும் காலகட்டத்தில் வந்துட்டு மிதுன லக்னத்துக்கும் லக்னாதிபதி 6ல் போகிறாரு. ரெண்டாவது, கடக லக்னத்துக்கும் லக்னாதிபதி 6ல், அதே போல் தனுசு லக்னத்துக்கும் லக்னாதிபதி 6ல். அப்படின்னும் போது இந்த 3 லக்னக்காரங்களுமே வந்து இதில் குறிப்பாக வந்து தனுசு லக்னம், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னாதிபதி குரு பகவான் வந்து வக்ரமாகி 6ல் போய் அமர்வதால் அப்போ இவர்களுக்கு இந்த 2025ன்றது வந்துட்டு நோய் எதிரி கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. அது எதன் மூலமாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நோய் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு 4க்கும் அதிபதி வந்து குரு பகவான் ஆகிறதால தாயின் வழியாக தாய்க்கு வந்து ஒரு உடலாக பிரச்சனையை கொடுக்குது. அப்படின்னும் போது தாய்க்கு வந்து மருத்துவரைகளை கொடுக்குதுன்னு போது அவர்களுக்காக வந்துட்டு இவர்கள் கொஞ்சம் கடனை ஏற்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அடுத்து வந்து எதிரி அப்படின்னு பார்க்கும் பொழுது தாய் வழி சொந்தங்களால் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு தொழில் செய்கிற இடத்துல அந்த மாதிரியான அமைப்புகளால் வந்துட்டு இவர்களுக்கு எதிரிகள் உருவாவார்கள் அப்படின்னு பேர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து தொழிலுக்காக கடன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா 10க்கு, அதாவது 4க்கு 7 வந்து 10 அப்படின்னும் போது இந்த இடத்துல தொழில் செய்கிறதுக்காக, இல்லாட்டி ஒரு இடம் வாங்குறதுக்காக, ஒரு வீடு கட்டுறதுக்காக, ஒரு கார் வாங்குறதுக்காக, லோன் போட்டு கார் வாங்கினேன், 6ஆம் இடம் இல்லையா, குரு பகவான் 4க்குரியவர் 6ல் இல்லையா, அப்போ லோன் போட்டு கார் வாங்கினேன், அதே போல் லோன் போட்டு ஒரு இடம் வாங்கினேன், லோன் போட்டு வீடு கட்டினேன் அப்படின்ற வகையில் நோய் எதிரி கடன் அப்படின்றது இந்த வருஷம் இவர்களுக்கு 2025 உருவாகும். அப்போ லோன் கேட்டு கிடைக்கல அப்படின்னவங்கலாம் இந்த 2025 வந்து முயற்சி பண்ணீங்க, ஹவுசிங் லோன் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஒரு கார் லோன் முயற்சி பண்ணீங்கன்னா எளிதாக கிடைக்கும். ஏன்னா இவங்க கடன்காரன் ஆகணும். 2025 பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க, தனுசு லக்னத்துக்காரங்க வந்து கடன் படணும். அதை வந்து நல்ல கடனாக ஏற்படுத்திக்கிறது நல்லது. இப்போ நான் ஒரு கார் வாங்கிட்டேன் சார் லோன் போட்டு, நல்ல சுப விரயம் தான், ஒரு வீடு கட்டிட்டேன் சார், நல்ல விஷயம். இல்லை நான் எதுவுமே பண்ணல, அமைதியாக இருந்தேன்னா அம்மாவுக்கு வந்து உடலாக பிரச்சனை கொடுத்து ஒரு 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் செலவு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துரும். அதுக்காக கடன் வாங்க வச்சிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆரம்பத்திலே பார்த்து சுபவிரயமாக 2025 தை பிறந்ததுமே வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது, இந்த லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 8க்கும் 9க்கும் உரிய சந்திர பகவானும் சூரிய பகவானும் வந்து லக்னத்திலே உட்காந்துருக்கிறதால இவர்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி லக்னத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால பெருந்தன்மையான எண்ணங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கார் இல்லைங்களா, அதாவது வந்து தவறான சிந்தனைகளும் வரும். ஆனால் பாக்கியாதிபதி சூரிய பகவான் வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். அவர் வந்து நல்லா வழி நடத்தி கொண்டு போயிடுவார். அப்போ இந்த வருஷம் எண்ணங்கள் நல்லாவே சிறப்பாகவே இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நோய் எதிரி கடன் வரும்போது எண்ணங்கள் வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகும். ஆனால் பாக்கியாதிபதி வந்து பலமாக நட்பு வீட்டில் உட்கார்றதால அந்த மாதிரிலாம் வர விட மாட்டார். ஓகே, எண்ணங்கள் நல்லாவே இருக்கும். ரெண்டாவது, இந்த 2க்கும் 3க்கும் உரிய சனி பகவான் வந்து 3ல் உட்கார்றது அவ்வளோ ஒன்றும் பெரிய
ப்ராப்ளமும் இல்லை, ஒரு அதாவது கெடுதலும் இல்லை, நன்மையும் இல்லை. அவர் வந்து நியூட்ரல். இந்த வருஷம் சனி பகவான் வந்து நியூட்ரலாக போயிடுவார். 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாமே எதுவுமே கிடையாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நியூட்ரலாக போயிடுவார் சனி பகவான், பிரச்சனை இல்லை. 4ல் வந்து ராகு பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு தான் நம்ம என்ன சொன்னோம், 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். அப்போ ராகு அங்கே உட்காரும்போது தாய்க்கு வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்குறது, தாய்க்கு ஒரு எக்ஸ்ரே, ஸ்கேனு, அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறது இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்போ தாய் வந்துட்டு அடிக்கடி அம்மாவை வந்து இவங்க வந்து ஆல்ரெடி அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து டெலீட் பண்ணுறது வந்துட்டு ஒரு பரிகாரம். என்னென்னா ஃபோட்டோ காப்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, எக்ஸ்ரே எடுக்கிறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அவர்களை வந்து அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து டெலீட் பண்ணாலே இந்த 2025 முடிகிற வரைக்கும், அல்லது ராகு மீனத்தை விட்டு இடம்பெயரும் வரைக்கும், அடுத்த ராகு எது பயிற்சி வரைக்கும் வந்துட்டு தாயை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு உடலாக பிரச்சனை அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து டெலீட் பண்ணால் போதுமானது. ஸோ 4 ராகு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயம். 2வது, இந்த ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண் பெண் தனுசு லக்னம் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 4ல் ராகு இருக்கிறது ஒழுக்கத்தை கெட செய்யும். ஒழுக்கம் கெட்டதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ வந்து அவங்க லவ் பண்ணுறது, இல்லை வீட்டு விட்டு போயிட்டு திருமணம் செஞ்சுக்கிறது, இதனால் வந்து தேவையில்லாத பழிச்சொல், கட்ட பேர், அவமானங்கள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்டு தனுசு லக்னம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். 4ல் ராகு இருக்கிறது எண்ணங்கள், சிந்தனைகள் வந்துட்டு ராகு வந்து கெடுப்பார். அப்போ வந்து ஒழுக்கம் கெடுன்னு பேர். 4ஆம் இடம் வந்து ஒழுக்க ஸ்தானம்னு பேர். ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்து அதே போல் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதினு சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான், விரையாதிபதினு சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான், 5க்குரிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நீசப்பட்டிருப்பார், 8ல் போய் உட்காருவார். அப்போ இந்த லக்னத்துக்கு 8ன்றது வந்து அஷ்டமம், 5ன்றது வந்து பூர்வீக புண்ணியம்னு பேர். சேர்த்து வச்ச பெயர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கெடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். 2025 முழுக்க நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஒழுக்கத்தோடு இருக்கிறது மட்டுமே உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை காப்பாற்றும். 5ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கிறதால தேவையில்லாத பழிச்சொல், கட்ட பேர், அவமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் செவ்வாய் என்றால் சகோதர வகை உறவுகள் சரிபட்டு வராது. சகோதரர்களுக்கு வந்துட்டு ஒரு விபத்து கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னும் போது அவர்கள் 8ல் போய் செவ்வாய் பகவான் உட்காரதால 12க்கும் உரியவர் அவரே ஆகிறதால ஒரு விபத்துகளால் விரயத்தை அவர்களுக்கு விரயம், மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது பார்த்துக்கோங்க. அதே போல் சகோதர உறவுகள் வந்து இந்த வருடம் 2025 பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்காது. அதே போல் செவ்வாய் என்றால் பூமிக்காரகன் பேர். 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியம்னு சொல்லிட்டா. அப்போ அப்பா வகை சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பழைய சொத்து இருக்குது சார், ரொம்ப நாளாக இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்தலை, அது வந்து கூட பிறந்தவங்களே, அப்பா கூட பிறந்தவங்களே எடுத்துக்க சொல்லிட்டோம், நாங்கள் போய் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்றதோ, அப்படி இல்லை அப்படின்னும் போது ஏதோ ஒரு திடீர் செலவுக்காக, குடும்ப தேவைக்காக வந்துட்டு நாங்கள் பூர்வீக சொத்தை விற்றுட்டோம். அப்போ பூர்வீக சொத்து இந்த வருடம் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 1. 2வது வந்துட்டு அந்த பூர்வீக சொத்து வந்து வில்லங்கங்கள், வம்புவழக்கு, கோர்ட்டு கேஸு, வில்லங்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேக்கிள் பண்ணிக்கோங்க, ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுங்க. செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதியாகி விரையாதிபதியாகி 8ல் அமர்ந்து நீசப்பெற்று வக்ரமாகி இருக்கிற அமைப்பு வந்துட்டு இவர்களுக்கு சகோதரம், பூமி இது சார்ந்த இஷ்யூஸ் உண்டு இந்த வருஷம். தனுசு லக்னம் தனுசு ராசி. பெண்களாக இருந்தால் ரத்தத்தில் ப்ராப்ளம், அதாவது அந்த இர்ரெகுலர் பீரியட், மாதவிடாய் கோளாறுகள், அதே போல் வந்துட்டு ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ரத்தம் குறைவு, ரத்த சிவப்பெண்கள் குறைவு, ஹீமோகுளோபின், ரெட் பிளட் செல்ஸ் கம்மி அப்படிங்கிறதோ, ஆண்களாக இருந்தால் வந்து போன் ஃப்ராக்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 8ல் செவ்வாய் இருக்கும் காலகட்டம். அதே போல் வெடி விபத்துகள் பேர், அதாவது இந்த நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 2025 முழுக்கவே வந்துட்டு மின்சாரம் மற்றும் நெருப்பு, பெட்ரோல் பங்கு இது சார்ந்த இடங்களில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. அது பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே. அடுத்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி புத பகவான், 7க்கும் 10க்கும் உரிய புத பகவான் வந்துட்டு 12ல் அமர்கிறார். அப்போ 7ன்றது திருமணம், 10ன்றது தொழில். அப்போ 7க்குரியன் வந்துட்டு 12ல் உட்காரும்போது, 10க்குரியன் வந்து 12ல் உட்காரும்போது, 10ன்னா தொழில், 7ன்னா திருமணம்னு சொல்லிட்டான். அப்போ 12ன்றது விரயம். அப்போ 7க்குரிய புதன் 12ல் இருந்தால் திருமணம் விரயம், திருமணத்துக்காக விரயம் அல்லது திருமணம் விரயம், அது பார்த்துக்கோங்க. அதே போல் 10க்குரியன் வந்து 12ல் இருக்கும்போது தொழிலில் விரயம் பேர். அப்போ 2025 பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி 6ல் இருக்கிறதால கடன் படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா தொழிலில் விரயம் ஏற்படும். சரிங்களா? ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக இந்த தனுசு ராசிக்காரங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா லக்னாதிபதி 6ல் இருந்தாலே 6, 8, 12னாலே நீசப்பட்டாலே கொஞ்சம் பலம் குறைஞ்சிடறான்னு பேர். அப்போ இந்த வருஷம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மீடியமான வருஷமாக தான் இருக்கும். மேலும் வந்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டுமே நீங்கள் ஆய்வு பண்ணிக்கணும். இது வந்து கோச்சார பலன்கள் மட்டுமே, சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி மட்டுமே நீங்கள் முடிவு பண்ணணும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத. நன்றி. வாழ்க வளமுடன்.